ஓம் கணாஹம் துவா கணபதிகும் வபாமகே கவிங் கவீனாம் உபமஸ்திரவஸ்தமம் ஜேஷ்டராஜம் பிரம்மணாம் பிரம்மணஸ்பதான ஷண்பன்னோதிபி சேதசாதனம். ஓம் ஸ்ரீ மகாகணபதியே நமः. வக்ரதுண்ட மகாகாய கோடி சூரிய சமப்பிரபா நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரியேச்சு சர்வதா. மூஷிக வாகன மோதக ஹஸ்த சாமர கர்ண விளம்பித சுத்ர வாமன ரூப மகேஸ்வர புத்திர ஸ்ரீ விக்ன விநாயக பாத நமஸ்தே. சிவம் சாந்தம் ஜெகநாதம் லோகானுக்கிரக காரணம் சிவமேதபத நித்யம் சிகாராய நமோ நமः. வாகனம் ரிஷபோயஸ்ய வாசுகி கண்டபூஷணம் வாமே சக்திதரம் தேவம் மகாராய நமோ நமः. வணக்கம் நேயர்களே, நாம் இன்னைக்கு 2026 புத்தாண்டு பலன்களை பார்க்க இருக்கிறோம். உலகெங்கும் இருக்கக்கூடிய பிளே தமிழ் நேயர்களுக்கு என்னுடைய காலை வணக்கம். பொதுவாக புத்தாண்டு பிறக்குது அப்படின்னா நமக்குள்ளார ஒரு மகிழ்ச்சி இருக்குது. அந்த ஆண்டிலாவது நமக்கு ஒரு நல்ல வாழ்க்கை திருப்புமுனை அமைந்து விடாதா, நமக்கு ஒரு சாதகமான பலன்கள் எதுவும் கிடைத்து விடாதா, அப்படி நாம் முன்னேறி விட மாட்டோமா, ஒவ்வொரு ஆண்டும் நினைத்தது நடந்து விடாதா, கஷ்டமெல்லாம் தீர்ந்து விடாதா, புதிய மனிதராக உல்லாசமாக மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு ஒரு வாய்ப்புகள் இறைவன் தரமாட்டாரா? ஆசைக்காகவும், அதாவது தெரிந்து கொள்வார்கள், ஏதாவது வாய்ப்பு இருக்கா, எனக்கு இந்த ஆண்டு லாட்டரிகள் யோகம் இருக்கா அப்படின்னு எல்லாரும் ஒரு ஆர்வத்தோடு இருப்பாங்க. அப்போ அப்படி பார்க்கிற பொழுது இந்த 2026ஆம் ஆண்டு புத்தாண்டு பலன்கள், எனது அருமை கடகராசி அன்பர்களே, உலகத்திலேயே உலகம் பிறந்த ராசி கடகராசி. கடகராசிக்காரர்கள் பொது வாழ்க்கைக்கு மிகச்சிறந்தவர்கள், நல்லவர்கள், பண்புள்ளவர்கள், எல்லா விஷயங்களையும் தெரிந்து கொள்ளக்கூடியவர்கள், அதிக பிரயாணம் போக வேண்டும் என்ற எண்ணம் உள்ளவர்கள், நிறைவான நட்சத்திரம் உள்ள பூசம் இங்கு தான் இருக்கிறது. கிட்டத்தட்ட முருக வழிபாடும் சிவ வழிபாடும் இவர்களுக்கு கைவந்த கலை. ஆங்கில புத்தாண்டு எப்படி இருக்கும்? போன வருஷம் சரியில்லை, ஒவ்வொரு வருஷமும் நம்ம எதிர்பார்க்கிறோம். இந்த வருஷம் நல்லா இருக்குமா, கஷ்டம் தீங்கிருமா, கடன் அடைஞ்சிருமா, என் பொண்ணுக்கு நல்ல மாப்பிள்ளை கிடைச்சிருமா, என் பையனுக்கு ஒரு அரசாங்க உத்தியோகம் கிடைச்சிருமா, இல்லை ஒரு நல்ல வேலையில் இருக்குமா, குடும்பம் கல்யாணம் ஆகி குழந்தைகள் இல்லை, இப்படி என்று மனிதர்கள் வாழ்நாள் முழுவதும் ஏதாவது ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட கடகம் என்பது சந்திரனை ஆட்சி வீடாக கொண்டது. சந்திரன் என்பவன் மனதிற்குரியவன். அப்படிப்பட்ட இந்த ராசி அன்பர்களுக்கு 2026ஆம் ஆண்டு எப்படி இருக்கும் அப்படின்னா, நான் சொல்வேன், சவால்களை தாண்டி சாதனைகளை செய்ய வேண்டிய ஆண்டாகத்தான் அமையப்போகிறது. சனி பகவானின் சஞ்சாரம் எந்த மாதிரியான பலன்களை தரப்போகிறது என்பதெல்லாம் நாம் பார்க்கலாம். குருவடிவாகி குவளையும் தண்டில் திருவடி வைத்து திறம் இது பொருள் என வாடா வகைதான் மகிழ்ந்து எனக்கரளி கோடா ஆயுதத்தால் கொடுவினை களைந்து சரஸ்வதி பாதம் போற்றி, ஹயக்ரீவர் பாதம் போற்றி, ரெண்டையும் பிடிச்சிக்குங்க. இந்த ஆண்டு உங்களுக்கு 7-8 சனி பகவான் 9ஆம் வீட்டில் தான் சஞ்சாரம் பண்ண போகிறார். ஸோ அப்போ உங்களுக்கு பாக்கியத்தில் வரக்கூடிய சனி வயதுக்கு தக்கபடி நன்மைகளையும் தீமைகளையும் தருவார். ஆன்மீகத்தை அடிப்படையாக வைத்து கொள்ளுங்கள். நீங்கள் எந்த வேலை செய்தாலும் வியாபாரம் செய்தாலும் முதலில் ஒரு கோவில், ஒரு மசூதி, ஒரு தேவாலயம், நீங்கள் இல்லை என்றால் ஒரு தானம், ஒரு தர்மம், இல்லை என்றால் பிறருக்கு ஒரு எண்ணுரை, ஒரு பசுமாடு ஆடு மாடுகளுக்கு ஒரு உணவை கொடுங்கள். காலையில் உணவெடுக்கும் பொழுது பிறருக்கு உணவு கொடுத்து விட்டு செய்யுங்கள். அன்னச்சக்கரமும் தர்ம சக்கரமும் உங்களுக்கு சுழல ஆரம்பித்துவிடும். ஆக குரு பகவான் உங்களுக்கு 9வது மற்றும் 6வது வீட்டிற்கு அதிபதி. இப்போ பாக்கியாதிபதியும் அவர் தான், 6வது வீட்டுக்கு அதிபதியும் அவர் தான். அதனால் இந்த ஆண்டு பொறுத்தளவில் உங்களுக்கு மகத்தான ஒரு வெற்றியை தரும். இந்த ஆண்டு உங்களுக்கு ஒரு மகத்தான வெற்றியை தரும். ஆனால் சுலபமான வெற்றி இருக்காது, ரொம்ப எஃபர்ட் போடணும், ரொம்ப இருக்கும். ஏன்னா முன்னமே சொல்லிடுறேன், நீங்கள் பாட்டுக்கு நல்லா இருக்குன்ட்டு நீங்கள் பாட்டுக்கு கேஷுவலாக இருக்கக்கூடாது. எந்த வேலையும் அர்ப்பணிப்புத்தன்மையும் அதீத ஈடுபாட்டோடு செய்தால் இந்த ஆண்டில் கொஞ்சம் பேங்க் பேலன்ஸ் நிற்கும். கடந்த கால கசப்பான சம்பவங்கள் இருக்காது.
அப்போ உங்களுக்கு முடிவெடுக்கும் திறன் வளரும், டிசிஷன் மேக், உடல் ஆரோக்கியம் மேம்படும், உங்கள் முகத்தில் பொலிவு அதிகரிக்கும். பொதுவாக ராசினா பாக்கியாதிபதி, கடகத்துக்கு பாக்கியாதிபதி, காலபுருஷத்துக்கு 9 கூடியவர், அவர் உங்களுக்கு 6ஆம் இடமாக வர்றார். அதனால் தந்தையாரை எண்ணி நினைந்து கொண்டு தந்தையின் ஆலோசனைகளை, குலதெய்வத்தின் ஆலோசனைகளை, மூதாதையர்களுடைய ஆலோசனைகள், உங்கள் ஊரின் சிறப்புகளை ஒரு நாள் ஒரு பொழுதாவது ஒரு நாளைக்கு சொல்லிவிட்டு நீங்கள் வேலையை ஆரம்பிக்கும் பொழுது குடும்பத்தில் உங்கள் ஊர் இருக்குன்னு அந்த ஊரில் இருக்க பிரசித்தி பெற்ற விநாயகர், முருகன், சிவாலயம், தீர்த்தங்கள், சித்தர்கள், மகான்கள் இவர்களை எல்லாம் எண்ணிவிட்டு பணி செய்யுங்கள். முதலில் ஆன்மீகம், அப்புறம் செகண்டு தான் வேலை, உத்தியோகம். அதனால் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே போல் ஒவ்வொரு நாளும் உங்களோடு நீங்கள் கொஞ்சம் மஞ்சள் கலந்த அரிசி, மஞ்சளில் பச்சரிசியில் கொஞ்சம் நெய் விட்டு பண்ணிட்டு கொண்டு போங்க. வேலையில் எல்லாருக்கும் இணக்கமாக இருப்பீர்கள், யாரும் உங்களுக்கு விரோதத்தன்மை வராது. அதே போல் உங்கள் ஆளுமை வளரும். இந்த ஆண்டு கிரகத்தை பற்றி சொல்கிறா அப்படின்னா பரிகாரத்தை பற்றி சொல்கிறீங்கன்னு கேட்குறீங்க. எப்பொழுதுமே ரெண்டும் மெங்கிள் பண்ணி சொல்லி வந்தால் உங்களுக்கு ஓரளவுக்கு புரியும். ஏன்னா கடைசி வரை கேட்குறதுக்கு மனசு இருக்காது. கடகராசி அன்பர்கள் ஸ்பீடாக இருப்பாங்க, ஸ்பீடு வித் ஃபீடு. அதனால் உங்களுக்கு பொறுத்தளவில் ஆளுமை நல்லாயிருக்கும், நல்லவர்கள் நட்பு கிடைக்கும். அப்போ நட்பு ஸ்தானம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 7ஆம் இடம் என்பது நட்பு, நண்பர்கள். 3ஆம் இடமும் நண்பர்கள், 11ஆம் இடமும் நட்பர்கள். 3, 7, 11 நட்பையும் குறிக்கும். இப்போ தைரிய வீரிய விஜயஸ்தானம். அப்போ கடகத்துக்கு 3ஆம் இடத்துக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த 3ஆம் இடம் கன்னியாக இருக்கும். இந்த கன்னிக்கு 7ஆம் இடத்துல சனி இருக்கிறனால உங்கள் சகோதரர்களுக்கு ஏதாவது ஒரு வகைகளில் திருமண பாக்கியங்களும் திருமண சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனம் இருக்கணும். அதனால் அது மட்டும் இல்லை, 7ஆம் இடம் என்பது 7க்குரியவன் 9இல் இருக்கார். அதனால் அதுவும் நல்லாயிருக்கும். ஆனால் சனியாகப்பட்டவர் ஒரு இடத்துல உட்கார்ந்த இடத்துக்கு நன்மை செய்வார். அவருடைய பார்வையில் அவ்வளவு சிறப்பு இல்லை, ஒரு புளிஞ்சு விட்டுருவார். அப்போ கடகத்துக்கு 11ஆம் இடம் பாதகஸ்தானத்தை சனி பகவான் பார்க்குறார். கடகத்திற்கு 3ஆம் இடத்தையும் பார்க்குறார். கடகத்திற்கு 11ஆம் இடம் என்ன அப்படின்னா அதையும் பார்க்குறார். அப்போ 3, 7, 11ஆம் இடம் சனியினால் ஒரு தொடர்பை பெறுகிறது. ஸோ இது காம திரிகோணம் அப்படின்னு சொல்லுவாங்க. வேண்டிய விரும்பிய ஒன்றை சுலபமாக அடைய முடியுமான எஃபர்ட் போடணும், அதுதான் உண்மை. ஸோ அதனால் உறவுகளுக்குள்ளற சகோதரர்கள், மனைவி மக்கள், மூத்த சகோதரர்கள், நண்பர்கள் இவர்கள் வகையில் கொஞ்சம் விரயங்கள் வரும். கடந்த காலத்தில் மெடிக்கல் எக்ஸ்பென்சன்ஸ் யாருக்காவது குடும்பத்துக்கு பார்த்துருப்பீங்க. அப்பாவுக்கு பார்த்துருக்கலாம், சகோதரர்களுக்கு யாருக்கு வேணாலும் பண்ணியிருக்கலாம், செலவு வந்திருக்கும். ஸோ அந்த செலவுகள்லாம் இப்போ ஓரளவுக்கு கட்டுப்பட்டு வரும். அதனால் குழந்தைகளுடைய மகிழ்ச்சி அதிகரிக்கும், உங்களுக்கு பேர் புகழ்கள் நற்பெயரை கொடுக்கும். அப்படி இருக்கிறனால இந்த ஆண்டில் கடன் வாங்கி வீடு கட்டக்கூடிய யோகம் அமையும், இடமாற்றம் அமையும். அதனால் சின்ன மைனஸ் வரும், ஆனால் செல்வ செழிப்பு வரும். ஒரு சின்ன பிரச்சனையை கொடுத்துட்டு உங்களுக்கு நன்மையை தந்துடுவார். ஸோ அதனால் செல்வாக்கையை கொடுப்பார். எல்லா காரியங்களிலும் கூடுதலான வெற்றிக்கான காண்பீர்கள். நீங்கள் நல்ல எஃபர்ட் எடுத்து போகும்போதே உங்களுக்கு வெற்றி எதிர்பார்த்ததை விட கூடுதலாக கிடைக்கக்கூடிய காலமாக கடகராசிக்கு உண்டு. அதனால் அள்ளி கொடுக்கக்கூடிய காலம், கிள்ளிலாம் தரமாட்டார் சனி பகவான். அதனால் கடினமாக உழைத்து தான் நீங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் காண்பீர்கள். இவ்வளவும் சொல்லிட்டேன், ஜெயிச்சிருவீங்க, அள்ளிடுவீங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் கடினமான உழைப்பு, கடினமான முன்னேற்றம் அதனால் உண்டு. தொழில் விஷயமாக புதிய வாய்ப்புகளை ஏற்படுத்துவார். வெளியூர் வெளிநாடு பயணம் செய்ய வேண்டியது வரும். சமூகத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். ஏன்னால் உங்களுக்கு கிட்டத்தட்ட கடகலக்கணத்திற்கு 7ஆம் இடத்துல இந்த ஆண்டின் பிற்பகுதியில் கடகத்தில் வரக்கூடிய குரு பகவான் உச்ச வீட்டில் போய் உட்கார்றார். அதனால் எந்த தோஷமும் இருக்காது. உச்ச வீட்டில் உட்கார்ந்துருக்கிற ஒரு கிரகம் கடகம் அந்த வீட்டுக்கு குருவை உச்சத்தை தந்திருக்கிறது. அதனால் குருவினுடைய பார்வை எல்லாமே ரொம்ப ஃபெய்த்ஃபுல்லாக இருக்கும். அப்படி என்ன அவர் பார்த்து கொடுக்க போகிறார் அப்படின்னா, கடகத்துக்கு ஜூன் மாதத்துக்கு பிறகு வருவார். வந்த பிறகு உட்கார்ந்துட்டு 5, 7, 9ஆம் வீட்டை பார்ப்பார். அப்போ சனியை பார்த்துடுறார். தன் வீட்டை தான் பார்த்த கிரகம் சிறப்பை தரும். அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்.
அப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா, உங்களுக்கு கடகத்திற்கு பாக்கியத்தில் இருக்கிற சனியையும் 7ஆம் பாவம் 8ஆம் பாவம் கூட்டு தொழிலில் உள்ளது பிரச்சனைகள், கஷ்டங்கள், உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் இருந்தது, வயதானவர்களுக்கு கொஞ்சம் ப்ராப்ளங்கள் இருந்தது, இது எல்லாத்தையும் ஓரளவுக்கு பேலன்ஸ் பண்ணிடுவார், நன்மையே தருவார். ஸோ அதனால் எடுத்த காரியங்களில் வெற்றி கிடைக்கணும். தொழில் மற்றும் உத்தியோகம் குரு பகவான் ஆண்டின் ஜூன் 2ஆம் தேதி வரையிலும் விரயஸ்தானத்தில் தான் இருக்கார். அப்போ ஒரு கடனை வாங்கி இன்னொரு கடனை அடைச்சிருப்பீங்க. யாருக்காவது குரு பகவான் இப்போ விரயத்தில் இருக்கிறனால, குரு என்பது உங்களுக்கு பாக்கியாதிபதி, குழந்தைகளுக்குரியவர். அப்போ என்ன ஆகும், உங்களுக்கு பிள்ளைகளுக்கு கடனை வாங்கி ஒரு படிப்புக்காக கொடுத்துருப்பீங்க, வெளிநாடு போவதற்காக கொடுத்துருப்பீங்க. அப்போ அதெல்லாம் இந்த ஆண்டில் அந்த கடனெல்லாம் அடைக்கக்கூடிய ஒரு ரெக்கவரி ஏற்படும். அதனால் ஜென்மத்தில் ஒரு எப்படி இருப்பார், கடகத்தில் ஜென்மத்தில் குரு வரும் பொழுது சில சமயங்களில் உத்தியோக மாற்றம் ஏற்படும், சில சமயங்களில் இடமாற்றம் ஏற்படும். இந்த மாதிரி மாற்றலாமா, சேஞ்ச் பண்ணலாமாங்கிற எண்ணங்கள்லாம் வரும். தொழில் செய்பவர்கள் அதிக கவனத்தோடு நாம் செய்யணும். தொழில் செய்பவர்கள் அதிக கவனத்தோடு செய்யணும். வெளிநாட்டு தொடர்புகள் மூலம் ஒரு சிலருக்கு ஆதரவுகள்லாம் நல்லா இருக்க போகுது. நிதி மற்றும் பொருளாதாரம் நல்லா இருக்கும். பாக்கிய சனி அதனுடைய பாதிப்புகள் வெகுசாக இருக்காது. இந்த ஆண்டின் ஆரம்பத்திலேயே செலவுகள் அதிகமாக இருக்கும். வீண் விரயங்களை தவிர்க்க திட்டமிட்டு தான் நீங்கள் செலவு செய்யணும். அதனால் எதிர்பாராத பண இழப்புகள் இருக்க யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடவோ யாருக்கும் கூட சேர்ந்து போடுவதோ தவிர்க்கணும். சேமிப்பை சேகரிக்கணும். ஆனால் நிறைய பேர்ட்டு அது வர்றதில்லை. கடகராசிக்காரங்களுக்கு சம்பாதிக்க தெரியுது, சேமிக்க தெரியல. அதனால் குடும்பம் மற்ற உறவுகளில் குடும்ப சூழல் சற்று கலக்கமாகத்தான் இருக்கும். அதனால் உங்கள் ஏன்னா கடகத்துக்கு 2ஆம் இடம் குடும்பம், குடும்பத்துக்கு 8ஆம் இடத்துல சனி இருக்கார். ஸோ அதனால் கிரகங்கள் இப்படி வச்சுருக்கும் போது குடும்பத்தில் வாக்குவாதம் தேவையில்லாதது இருக்கும். சந்திரன் மனதை குலைச்சிருவார். அதனால் மனக்குழப்பங்கள் மற்றும் தேவையற்ற கவலைகள்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வாக்குவாதங்களை குறைச்சிருங்க. வீட்டில் அதிகம் பேசுகிறத குறைச்சிருங்க. உறுப்பினர்களுடன் பேசுவதற்கு முன் நிதானத்தை கடைப்பிடிக்க. நிதானமாக தான் ஆரம்பிப்பீங்க, சண்டையில் கொண்டு போய் முடிச்சிடுது. என்ன பண்ணுறது? அதனால் வீட்டுக்காரமாவுக்கும் ஆரோக்கியத்தில் கவனம் தேவைப்படும். இந்த ஆண்டு உங்கள் ஆரோக்கியத்திற்கும் மிகுந்த கவனம் நீங்கள் தேவைப்படணும். ஸோ பரிகாரங்கள் அப்படின்னா, சனி பகவானுடைய அனுகூலத்தை பெறுவதற்கு சனிக்கிழமைகளில் ஆலய வழிபாட்டை நீங்கள் மேற்கொள்ளணும். குரு பகவானுக்குரிய வியாழக்கிழமைகளில் விரதம் இருந்து சுண்டல் கடலையை நீங்களே ஊற வைத்து, உங்கள் கையால் ஊற வைத்து, உங்கள் கையாலே ஊசி நூலை கோவிலின் சாமி சன்னதிற்கு எதிர் அமர்ந்து கோர்க்க வேண்டும். அதுதான் அடிப்படை உண்மை. திங்கட்கிழமைகளில் சிவபெருமானுக்கு நெய் விளக்கை ஏற்றணும். நினைத்த காரியம் நடக்கணும் அப்படின்னா கடகராசிக்காரர்கள் தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கிற திருத்துறைப்பூண்டி, திருத்தேவன்குடி, ஸ்ரீ கற்கடேஸ்வரர் கோவிலுக்கு போயிட்டு வர்றது நல்லது. ஆயில்ய நட்சத்திரம் சார்ந்தவர்கள் இந்த கோவில் வழிபாடு ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதனால் கடகம் 80% நன்மை இருக்குது. ஆனால் நான் சொன்னதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். யாருக்காவது பிறந்த ஜாதகம் நல்லா இருந்தால் இதை பற்றி கவலைப்பட வேண்டாம். பிறந்த ஜாதகமும் மோசமாகி கோச்சாரமும் ஒரு மாதிரியாக இருக்கும்போது ரொம்ப கவனம் தேவை. அதனால் நேயர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், பரவாயில்ல. யாருக்காவது ஜாதகம் பார்க்கணுன்னா உங்கள் ஜாதகத்தை அனுப்பிட்டு 2 அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு பாருங்கள். வீடு மனையடி சாஸ்திரம், வாஸ்து, பெயர் வைக்கிறது, முகூர்த்தம் குறித்து கொடுக்கறது, வீடுக்கு பிளான் போட்டு கொடுக்குறதெல்லாம் ஐயா நான் 40 வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்கேன். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.